ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள காவலர்கள் பணிக்கான எழுத்துத் தேர்வு மையங்களில் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடு. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் எதிரொலி. மாவட்ட ஆட்சியர், தலைமை தேர்தல் அதிகாரி ஆகியோர் வகித்த கூடுதல் பொறுப்புகளிலிருந்து விடுவிப்பு. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்த பெண்கள். மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தலைமையில் ஏற்பாடு. காரைக்காலுக்கு வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாஜக சார்பில் ஏற்பாடுகள் தீவிரம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 5 மையங்களில் காவல்துறையில் காலியாக உள்ள காவலர்கள் பணிக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றதால் அப்பகுதியில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள காவலர்கள் பணிக்கான எழுத்துத் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் 5 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. முதல் தாள் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், இரண்டாம் தாள் பிற்பகல் 2:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. 1843 தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர். விண்ணப்பதாரர்கள் நுழைவுச் சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். தேர்வர்களின் கைவிரல் ரேகை பதிவு செய்யப்பட்ட பின்னரே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வர்கள் உரிய நேரத்திற்கு முன்னரே தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். தேர்வு மையத்தின் நுழைவு வாயில் சரியாக காலை 9:30 மணிக்கு மூடப்பட்டது. அதற்கு பின்னர் வரும் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. தேர்வர்கள் கருப்பு வண்ண பால் பாயிண்ட் பேனா, நுழைவுச் சீட்டு மற்றும் அசல் அடையாள அட்டை மட்டுமே தேர்வு மையத்திற்குள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். செல்போன், இன்டர்நெட் சேவைகளை தடுப்பதற்கான ஜாமர் கருவிகளும் அனைத்து தேர்வு மையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தது. காவலர்கள் எழுத்து தேர்வை முன்னிட்டு அனைத்து மையங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர். புதுச்சேரியில் தேர்தல் பணி காரணமாக மாவட்ட ஆட்சியர், தலைமை தேர்தல் அதிகாரி ஆகியோர் வகித்து வந்த கூடுதல் பொறுப்புகள் பிற அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தலைமை செயலர் சரத் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உதவி ஆட்சியராக பணியாற்றி வந்த இஷிதா ரதி காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு புதுச்சேரி மின்சக்தி கழக மேலாண் இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்த ரவி பிரகாஷ் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு எழுதுபொருள் மற்றும் அச்சிடுதல் முன்னாள் படைவீரர் மற்றும் தியாகிகள் நலப்பிரிவு செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் தேர்தல் பணி காரணமாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன், தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் ஆகியோர் கவனித்து வந்த கூடுதல் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி புதுச்சேரி வளர்ச்சி ஆணையர் கிருஷ்ணமோகன் உப்புக்கு காடுகள் மற்றும் வனவிலங்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் செயலாளர் சுமிதாவுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் செயலாளர் மற்றும் இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. வர்த்தக மற்றும் தொழில் மேம்பாட்டுத்துறை செயலாளர் விக்ராந்த் ராஜாவுக்கு கூடுதலாக இந்து அறநிலைத்துறை மற்றும் வக்பு வாரிய பொது நிர்வாகி பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை புதுச்சேரி தலைமை செயலாளர் சரத் சௌஹான் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் பல்வேறு பகுதியை சேர்ந்த பெண்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாவதி தலைமையில் அக்கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் அக்கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தலைமையில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதியை சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் ராஜலட்சுமி பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகி எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். வரும் 14ஆம் தேதி காரைக்காலுக்கு வரவுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதால் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. காரைக்காலில் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பாரதிய ஜனதா கட்சி அரசியல் மாநாட்டில் கலந்து கொள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தர உள்ளார். காரைக்கால் நகராட்சியின் புதிய சந்தை திடலில் நடைபெற உள்ள மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார். இதையொட்டி முன்னேற்பாடுகள் விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது.
சந்தை திடலில் மாநாட்டு மேடை அமைப்பதற்கான பணி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட பலர் பந்தக்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் சந்தை திடல் பகுதியில் மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளரிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, கடந்த 10 தினங்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்வியா தலைமையில் காரைக்கால் மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் பூத் கமிட்டி கூட்டங்கள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் முழுமையான வெற்றி பெறுவதற்கான முன்னோட்டமாக இந்த அரசியல் மாநாடு அமையும் என்றார். தேர்தலில் முக்கிய வாக்குறுதிகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் கடந்த 5 ஆண்டு கால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அறிவித்த மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றியுள்ளதால் மக்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாக்களிக்க தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார். பறவை காய்ச்சல் எதிரொலியாக புதுச்சேரி பண்ணைகளில் ஆய்வு செய்ய கால்நடைத்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்புத்துறையின் இயக்குநர் லதா மங்கேஷ்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பறவை காய்ச்சல் எதிரொலியாக கொம்யூன் கால்நடை உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்கள், கோழி பண்ணைகள், விற்பனை மையங்கள், குஞ்சு பொறிப்பகங்கள், கோழி அல்லது கோழி பொருட்கள் கையாளுதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிறுவனங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் பண்ணைகள் மற்றும் வீடுகளில் வளர்க்கப்படும் கோழிகள், பறவைகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், கோழி விற்பனை மையங்களை ஆய்வு செய்து ஆரோக்கியமான பறவைகள் மட்டுமே இறைச்சிக்காக வெட்டப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். கோழிகள், முட்டைகள் எங்கிருந்து வாங்கப்படுகின்றன என்பதை சரிபார்க்க வேண்டும் என்றும், பறவைகள், கோழிகள் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்வதோடு பண்ணை வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். வெளியிடங்களில் இருந்து காகங்கள், பறவைகள் பண்ணை வளாகத்துள் நுழையாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், மேலும் பறவை காய்ச்சல் தொடர்பான அறிகுறிகள் தென்படுகின்றனவா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இறந்த பறவைகள், கோழிப்பண்ணை கழிவுகளை அறிவியல் முறைப்படி அகற்ற வேண்டும் என்றும், வணிக ரீதியிலான கோழிப்பண்ணைகளில் உள்ள மொத்த எண்ணிக்கை பட்டியலை தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் நோயுற்ற அல்லது இறந்த பறவைகளை கையாள வேண்டாம் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் வர்த்தக அணி தலைவர் ராகவ் அவர்களின் ஏற்பாட்டில் புதுச்சேரியின் பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்த இணைவு நிகழ்வு ரெட்டியார்பாளையம் LJK அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. கட்சியில் இணைந்த இளைஞர்களுக்கு தலைவர் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். இந்த நிகழ்வில் LJK கட்சியின் இணை பொருளாளர் ஆயூப் கான் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இளைஞர்களின் பெருமளவான இணைவு புதுச்சேரியில் LJK கட்சியின் வளர்ச்சிக்கும் எதிர்கால அரசியல் பயணத்திற்கும் வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சூரியகாந்தி நகர் பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையில் ஒருவரது வீடு சேதமடைந்த நிலையில் வீட்டை சரி செய்ய நிதியுதவி கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் உடனடியாக அவருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி LJK நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உதவியது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியை அடுத்த வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் கடலோர காவல்படை ஆய்வாளர் தலைமையில் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தன்னார்வலர்கள், ஊழியர்கள் என பலர் முன்வந்து சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் வீராம்பட்டினம் அரசு ஊழியர்கள் கிராம மேம்பாட்டு நலசங்கம் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் புதுச்சேரி கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. உலக அளவில் புதுச்சேரி சுற்றுலாவில் 2ஆம் இடம் வகிப்பதால் புதுச்சேரி கடற்கரை பகுதி தூய்மையாக வைத்திருப்பது அனைவரின் கடமையாகும் என்றும், கடற்கரை பகுதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அப்போது அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்காக நடைபெற்ற உடற்தகுதி தேர்வில் 74 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு எழுத்து தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி ஆய்வாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. தொடர்ந்து கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் ஆண்கள் பிரிவுக்கான உடல் தகுதி தேர்வு நடந்து முடிந்தது. அதில் மொத்தம் 1244 பேர் தேர்வாகினர். இதையடுத்து பெண்கள் பிரிவுக்கான உடற்தகுதி தேர்வு கடந்த 4ஆம் தேதி துவங்கியது. முதல் 3 நாட்களில் 55 பேர் தேர்வாகினர். 4ஆம் நாளான்ற கடைசி நாளில் 1325 பேர் அழைக்கப்பட்டு 254 பேர் பங்கேற்றனர்.
அதில் 19 பேர் மட்டுமே தேர்வாகினர். இதனால் பெண்கள் பிரிவில் மொத்தம் 74 பேர் தேர்வாகியுள்ளனர். உதவி ஆய்வாளர் பணிக்கான உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான எழுத்துத் தேர்வு வரும் 22ஆம் தேதி நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்காமல் முதலமைச்சர் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய துணைநிலை ஆளுநர் அனுமதிக்க கூடாது என RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RLV வெங்கட்ராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாருக்கு துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்து 6 மாதங்களுக்கு மேல் ஆகியுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் ஜான்குமாருக்கு இதுவரை எந்த இலாகாவும் ஒதுக்கவில்லை. இது புதுவை சட்டமன்ற மாண்பை மீறிய செயல் ஆகும் என்றும் இந்த விஷயத்தில் முதல்வர் விருப்பு வெறுப்பு அரசியல் நடத்துவது வெளிச்சமாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை கஜானாவில் இருக்கும் மக்கள் வரிப்பணத்தை முறையாக மக்களுக்கான நல்ல நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தான் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புவதாகவும் ஆட்சியை பிடித்த பிறகு இந்த இரட்டை இன்ஜின் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்று கூறும் முதல்வர் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமைச்சர் ஜான்குமாருக்கு இதுவரை இலாகா ஒதுக்காமல் அமைச்சருக்கு தனி செயலாளர், பாதுகாப்பு அதிகாரி, சிவப்பு விளக்கு பொருத்திய கார் மற்றும் அதற்கு எரிபொருள், அமைச்சருக்கு உண்டான செலவு இவை அனைத்தும் மக்கள் வரிப்பணத்தில் அல்லவா செய்யப்படுகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுவையில் நிதி பற்றாக்குறை என்று கூறும் முதல்வர் மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கவனத்திற்கு 2 முறை எடுத்துச் சென்றுள்ளதாகவும் நேரில் சென்றும் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோவிலில் நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தை கடைசி வெள்ளி அன்று நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜையில் காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜை அர்ச்சனை செய்து பத்ரகாளி அம்மனை வழிபட்டனர். 1008 விளக்கு பூஜை முன்னிட்டு பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பத்ரகாளி அம்மனை தரிசித்து அருள் பெற்று சென்றனர். புதுச்சேரியில் 4 பேரிடம் 4.5 லட்சம் ரூபாய் அளவில் ஆன்லைன் மோசடி நடைபெற்றது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்து அவரது அனுமதியின்றி மர்ம நபர்கள் 4 லட்சம் ரூபாய் எடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதேபோல் அரியூரை சேர்ந்த ஒருவரிடம் வங்கிக் கணக்கில் இருந்து 40,611 ரூபாயும், முதலியார்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவரிடமிருந்து 7,700 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்த ஒருவரிடம் 3,317 என 4 பேர் மோசடி கும்பலிடம் 4,51,628 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,355 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,820 ரூபாய். இத்துடன் ஏஎம் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி